ஏலியன்கள், ஏலியன்ஸ் அல்லது வேற்று கிரகவாசிகள் பற்றிய தலைப்பு எப்போதும் ஆர்வத்தை தூண்டக்கூடியது. இதை நாம் 3 முக்கிய பார்வைகளில் பார்க்கலாம். 1. அறிவியல் பார்வை, சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ். விஞ்ஞானிகள் ஏலியன்கள் இருப்பதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் இதற்கான தேடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. நாசா செவ்வாய் கிரகம் மற்றும் வியாழனின் நிலவான ஐரோப்பா, யூரோப்பா ஆகியவற்றில் நுண்ணுயிரிகள் இருப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர். சேட்டி, இது பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ரேடியோ சிக்னல்களை கவனித்து புத்திசாலித்தனமான உயிரினங்களின் சிக்னல்கள் கிடைக்கிறதா என்று தேடும் ஒரு அமைப்பாகும். எக்ஸோபிளானட்ஸ், நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான கிரகங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அவற்றில் சில பூமியைப் போலவே உயிர் வாழ தகுதியான சூழலை கொண்டுள்ளன. 2. தர்க்க ரீதியான உண்மை, த நம்பர்ஸ். பிரபஞ்சம் மிகப்பெரியது. இதில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள், கேலக்சிஸ் உள்ளன. கணித ரீதியாக பார்த்தால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் பூமி மட்டும்தான் உயிர் வாழும் ஒரே இடம் என்று சொல்வது கடினம். பெர்மி முரண்பாடு, ஃபெர்மி பாரடாக்ஸ். ஏலியன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றால் அவர்கள் இதுவரை ஏன் நம்மை தொடர்பு கொள்ளவில்லை என்ற கேள்வியையும் அறிவியல் முன்வைக்கிறது. 3. மர்மங்கள் மற்றும் யூஎஃப்ஓக்கள். பலர் பறக்கும் தட்டுகளை, யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்ததாக கூறுகின்றனர். அமெரிக்க பாதுகாப்புத்துறை சமீப காலமாக யுஏபி அன்ஐடென்டிஃபைட் அனமலஸ் ஃபெனாமினா என்ற பெயரில் இத்தகைய மர்மமான வானூர்திகள் பற்றிய ஆய்வறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. உங்களுக்கு இதில் எதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள விருப்பம்? ஏலியன்கள் பற்றி விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்த தகவல்களா, அல்லது ஏலியன்கள் குறித்து எடுக்கப்பட்ட சுவாரஸ்யமான திரைப்படங்கள், கதைகளா? உங்களுக்கு எதை பற்றி தெரிய வேண்டுமோ அதை கேளுங்கள், நான் விளக்குகிறேன்.